இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பெரும் செல்வந்தர், லாட்டரி வியாபாரி மார்ட்டினுடைய மருமகன். இவரும் ஒரு லாட்டரி வியாபாரி தான். மதுரையில் ஒரு திருமணத்தில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கார் என்று சொன்னால், ஆணவ படுகொலையை பற்றி இடதுசாரிகளும் பேசவில்லை, வலதுசாரிகளும் பேசவில்லை. இவர்கள் அனைவரும் அமைதி காக்கிறார்கள். தலித் சமூகத்திற்கான அரசியல் இன்னும் பரவலாக்கப்படவில்லை. அவர்களுக்கான அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படவில்லை. தலித் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் இன்னும் கல்வியில் சாதிக்கவில்லை. ஆகவே இவற்றை பற்றியெல்லாம் 2026 நடைபெறுகின்ற தேர்தலில் அந்த தலித் சமூகத்திற்கான அனைத்து உரிமைகளும் கொடுக்கப்பட வேண்டும் என்று பேசிவிட்டு இறுதியாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆணவ படுகொலை சம்பந்தமாக இந்த தலித் சமூகத்திற்கு எதிரான கொடுமைகள், இந்த ஆணவ படுகொலைகள், இது சம்பந்தமான விழிப்புணர்வை பள்ளிக்கூடத்திலிருந்தே ஏற்படுத்த வேண்டும், கல்வி முறையிலேயே மாற்றம் வேண்டும் என்று ஒரு அற்புதமான கருத்தை கூறியதாக ஆவேசமாக பேசியிருக்கிறார். அதுவும் எந்த நேரத்தில் பேசியிருக்கிறார்? இவர் மதுரையிலே பேசிக் கொண்டிருந்த இதே நேரத்தில், இவர் பேசிக் கொண்டிருப்பதற்கு சற்று நேரத்திற்கு முன்பு தஞ்சை மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியையை ஒருதலை காதல் என்று சொல்வதை விட அந்த தருதலை காதலில் ஒரு ஆசிரியை கொலை செய்திருக்கிறார். இங்கே இப்பொழுது ஆணவ படுகொலையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் ஆதவ அர்ஜுனா. ஆணவ படுகொலை என்று தமிழ்நாட்டில் எதுவும் நடைபெறவில்லை. இவர்களாக ஆணவ படுகொலை என்று ஒரு பெயர் வைத்து விட்டார்கள். ஏனென்றால் தருமபுரி மாவட்டத்தில் நாயக்கன் கொட்டாய் என்கின்ற பகுதியில் இளவரசன் என்கின்ற தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர் நாடக காதலை நடத்தி, அந்த நாடக காதலிலிருந்து தப்பிப்பதற்காக, நாடக காதல் தோற்றுவிட்டது என்பதற்காக தண்டவாளத்தில் அவராகவே தலை வைத்து தற்கொலை செய்து கொண்டதை கூட இன்று வரை ஆணவ படுகொலை என்றுதான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், கிட்டத்தட்ட 18% இடஒதுக்கீடு தலித் சமூகங்களுக்கு இருக்கிறது. அந்த 18% இடஒதுக்கீட்டில் கூட இன்னும் இவர்கள் முன்னேறவில்லை என்றால், இவர்கள் அந்த 18% இடஒதுக்கீட்டை கூட பயன்படுத்திக் கொள்ள இன்னும் தயாராகவில்லை என்றுதான் சொல்கிறார். சரி, அப்படியே ஒரு வாதத்திற்காக ஒப்புக்கொண்டாலும் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் 18% இடஒதுக்கீட்டை கூட பயன்படுத்திக் கொள்வதற்கு தயாராக இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களை தயார்படுத்துவதற்கு என்ன வழி? அவர்கள் 18% இடஒதுக்கீட்டில் கல்வி வேலை வாய்ப்பை பெறுவதற்கு என்ன வழி என்பதை பற்றி ஆதவ அர்ஜுனா பேசியிருக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டார். அவர்களுக்கு இன்று வரை கல்வியிலே அவர்கள் சாதிக்க முடியவில்லை. ஏன் சாதிக்க முடியவில்லை? ஆதவ அர்ஜுனா சொல்வதை போல ஆணவ படுகொலை பற்றியும் காதலை பற்றியும் பள்ளிக்கூடத்திலேயே விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் அவர்கள் எப்படி அவருடைய இடஒதுக்கீடை பயன்படுத்தி முன்னேறுவார்கள்? எதை மாணவர்களுக்கு போதிக்க வேண்டும், பள்ளிக்கூடத்திலே எதை வகுப்பு எடுக்க வேண்டும், அவர்களுக்கு எதை சொல்லித்தர வேண்டும் என்பதை பற்றி கல்வியாளர்கள் தீர்மானிப்பார்கள். லாட்டரி வியாபாரிகள் ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் எப்படி தீர்மானிக்க முடியும்? இவர்கள் சொல்வதெல்லாம் இந்த முற்போக்கு கருத்து என்று சொல்லி பிற்போக்கு சித்தாந்தத்தில் இளைஞர்களை தள்ளுவதற்கான முயற்சி. இந்த லாட்டரியால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், மதுவால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், போதைப் பொருட்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், இவற்றை பற்றியெல்லாம் இந்த ஆதவ அர்ஜுனா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திருமாவளவன் போன்றவர்கள் பேசுவதே இல்லை. கள்ளக்குறிச்சியிலே மாநாடு நடத்தினார்கள், மது ஒழிப்பு மாநாடு. ஆனால் கள்ளக்குறிச்சியிலே நடந்த அந்த விஷச்சாராயம் குடித்து மரணமடைந்த அந்த நிகழ்ச்சி, அது சம்பந்தமான விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும், சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று வழக்கு போட்டது பாட்டாளி மக்கள் கட்சி. கள்ளக்குறிச்சியிலே போய் மது ஒழிப்பு மாநாடு நடத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த வழக்கும் போடவில்லை.
இதிலிருந்தே இவர்கள் எப்படிப்பட்ட ஏமாற்று பேர்வழிகள் என்பது நன்றாகவே தெரிகிறது. இன்றைக்கு இருக்கின்ற கல்வியே அனைவருக்கும் பரவலாக்கப்படவில்லை. இன்றைக்கு இருக்கின்ற கல்வியிலேயே சமூக நீதி முழுவதுமாக இல்லை என்று சமூக நீதிக்காக போராடி கொண்டிருப்பவர்கள் ஒருபுறம். இவர் பள்ளிக்கூடத்தில் எதை சொல்லிக் கொடுக்க சொல்கிறார்? காதலை பற்றி, ஆணவ படுகொலை பற்றி பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்க சொல்கிறார். கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள், கிடப்பதெல்லாம் கிடக்கட்டும், கிழவியை தூக்கி மனையில் வை. எப்படிப்பட்ட ஒரு பிற்போக்கு சித்தாந்தத்தை இந்த ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் ஒரு திருமண விழாவில் பேசுகிறார்கள். திருமண விழாவிலே மணமக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று பேசியிருந்தால் பரவாயில்லை. திருமண விழாவிலே மணமக்கள் எப்படி சமூகத்திற்கான கடமை, பெற்றோர்களுக்கான கடமையை செய்ய வேண்டும் என்று பேசியிருந்தால் பரவாயில்லை. திருமண விழாவில் போய் ஆணவ படுகொலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். ஆணவ படுகொலை என்றால் முதலில் என்ன? ஒரு பிள்ளையை பெற்ற தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைகள் மீது பாசம் வைப்பது ஆணவமா? இதுதான் இவருடைய சித்தாந்தமா என்ற கேள்வி எல்லாம் எழுகிறது. முதலில் இந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமனார் மார்ட்டின் லாட்டரி சீட்டு விற்பதை நிறுத்த சொல்லுங்கள். பல மாநிலங்களில் லாட்டரி சீட்டுக்கு ஏஜெண்டாக இருந்து கொண்டு கள்ளத்தனமாக தமிழ்நாட்டிற்கு லாட்டரி சீட்டு வருகிறது. அது சம்பந்தமான பல வழக்குகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டு இவர்கள் தமிழக மக்களுக்கு புத்தியை போதிக்க வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒருவரை தன்னுடைய கட்சியின் துணை பொதுச் செயலாளராக திருமாவளவன் வைத்துக் கொண்டு விளிம்பு நிலை மக்களுக்காக என்ன சாதிக்க போகிறார்? அம்பேத்காரியம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அம்பேத்காரியம் லாட்டரி சீட்டு விற்க சொன்னதா? அம்பேத்காரியம் பள்ளிக்கூடத்தில் காதலை பற்றி போதிக்க சொன்னதா? காதலை பற்றி போதிப்பதற்கா பள்ளிக்கூடங்கள்? கல்விக்கூடங்களில் மாணவர்களுக்கு என்ன தேவை? இருக்கின்ற இந்த கல்வி முறையே இன்னும் அனைவருக்கும் கிடைக்கவில்லை. அந்த கல்வி முறை அனைவருக்கும் கிடைப்பதற்கான சமூக நீதிக்காக இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இந்த ஆதவ் அர்ஜுனாவோ ஒரு திருமண விழாவில் வேறு ஒரு பொது விழாவில் பேசியிருந்தால் பரவாயில்லை. இவர்கள் வாயை திறந்தால் ஆணவ படுகொலை, காதல், அம்பேத்காரியம். என்னடா அப்படி உங்க அம்பேத்காரியம்? அம்பேத்கரை இவர்கள் மட்டும்தான் படித்தார்களா? வேறு நாங்கள்லாம் அம்பேத்கரை படிக்கவே இல்லையா? அம்பேத்காரியம் என்ன? அனைவருக்கும் சமூக நீதி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உரிமைகள், சட்ட அங்கீகாரம், அதிகாரத்தை பரவலாக்குவது, அதில் அனைவரும் பங்கு பெறுவது. இதுதான அம்பேத்காரியம். என்ன பெருசா அம்பேத்காரியம்? பெரிய புரியாத தத்துவம். அதைத்தானே கண்ணதாசன் சொன்னான். தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம்னா. இவர்கள் அம்பேத்கருடைய தெளிவாக இருக்கின்ற சித்தாந்தத்தை கூட வேதாந்தமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள். இல்லை என்றால் ஒரு திருமண விழாவிலே போய் காதலால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், ஆணவ படுகொலைகள், இவற்றை பள்ளிக்கூடத்திலிருந்தே போதிக்க வேண்டும். பள்ளிக்கூடத்தில் தீண்டாமை ஒரு பாவம், தீண்டாமை ஒரு பெரும் குற்றம் என்று போதித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு முறையும் தீண்டாமைக்கு எதிராக பாடங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆரம்ப கல்வியிலிருந்து தீண்டாமையை பற்றி, தீண்டாமைக்கு எதிரான கல்வியை இன்றைக்கும் தந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆதவ் அர்ஜுனா அதை பார்க்கவில்லை என்றால் மீண்டும் போய் பார்த்து விட்டு வாருங்கள். தீண்டாமை ஒழிக்கப்பட்டு வெகு நாட்கள் ஆகிவிட்டது. இன்றைக்கு தமிழகத்தில் தீண்டாமை எங்கும் இல்லை. தமிழகத்தில் இரட்டை கோலை டம்ளர் முறைகள் எந்த டீ கடைகளிலும் இல்லை. ஆனால் இவர்கள் தான் இன்றைக்கு ஏதோ தீண்டாமை இருப்பதை போல ஒரு பீதியை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் தலித் அரசியல் என்று சொல்லி தலித் சமூக இளைஞர்களை மடைமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு, கல்லூரிகளுக்கு செல்லாமல் அவர்களை வேறு பாதையில் திருப்பி விடுவது இந்த ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள், திருமாவளவன் போன்றவர்கள். நீ சிறுத்தை என்றால் உன் மீது 10 வழக்குகள் இருக்க வேண்டும் என்று வழக்கு மன்றத்தை நோக்கி, என்று பிரச்சனையை நோக்கி, வன்முறையை நோக்கி அவர்களை திசை திருப்பது திருமாவளவன் தான். இவர்கள் அந்த இளைஞர்களை திசை திருப்பி விட்டு கல்வி முறையில் மாற்றம் வேண்டுமா? இது எப்படிப்பட்ட ஒரு மோசமான செயல்! இவர்கள் கற்பை பற்றி போதிக்கிறார்கள். எப்படி போதிக்கிறார்கள்? ஒரு விலைமகள் கற்பை பற்றி போதிப்பதை போல இவர்கள் கற்பை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்ட ஒரு நாட்டில் பல வருடங்களுக்கு முன்னால் இருந்த தீண்டாமையை வைத்து இன்றைக்கும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இவருடைய அரசியலின் மோசமான சித்தாந்தம், மோசமான பார்வை. அதை வைத்து மீண்டும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளலாம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி நினைத்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய வெளிப்பாடு தான் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் திருமண விழாவிலே இவ்வளவு பிற்போக்குத்தனமாக பேசியது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.